ஜென்ரலாக நியூ ட்ரேடர்ஸ் மார்க்கெட் வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் நகருது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக ரைஸ் ஆகும், நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். இதுதான் திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் அது உண்மை தான். இதை முன்கூட்டியே தெரிகிறது. அந்த நியூஸோடைய இம்பேக்ட் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆக போதா இல்லை ஃபால் ஆக போதா அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாரம் சண்டே வந்து நம்ம கணிச்சிருந்தோம் மார்க்கெட் இந்த வாரம் இது வரைக்கும் ஃபால் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஃபால் ஆகும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 24,000 இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஈரான் யூஎஸ் இஷ்யூனால க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. $90 மேல ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இதனால இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ருபி கண்டினியூஸா வீக் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து காரணம் வந்து இதுதான் ரீசன். பட் இந்த பாயிண்ட்ல வரும்போது நிலைமை மாறும். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வரும். இது நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கரெக்டா மார்க்கெட் ஃபால் ஆகி கரெக்டா அந்த சப்போர்ட்ல இருந்து இன்னைக்கு ரிவர்சல் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது ஹியூஜ் கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் பை பண்ணிருக்காங்க. எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் பாசிட்டிவ் நியூஸ் வந்து மாறி மாறி வரும். அதை முன்கூட்டியே கணிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்.